ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீத பதியை வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கலாம். 20ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், இரண்டாவது வசனம் நீங்கள் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 20ஆம் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து நமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் 5ஆம் வசனத்தின்படி நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து, பொதுவான ரட்சிப்பு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. ஆனால் ரட்சிப்பு என்பது அது ஒரு வருகை வரை ப்ராசஸ் தான், அது நடந்து கொண்டே இருக்கும். எந்தெந்த காரியங்கள் எப்போ நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்களோ இந்த மாலை வேலை அவர் உங்களுக்கு ரட்சிப்பை அருள்வாராக. ரட்சிப்பருவம் மகிழ்ச்சி உண்டாக எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அப்படின்னா வெற்றியை காண்போம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்கள் விண்ணப்பங்களுக்கு இந்த மாலை வேலை பதிலை அருள்வாராக. ஆண்டவர் நல்லவராக இருக்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலை பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒன்று சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார்,
எதற்குமே பயமில்லை. விசுவாசத்தோடு எதிர்காலம் நமக்குண்டு. எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடே இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு, ஓ கூப்பிடு உண்மையா என்று கூப்பிடு உண்மையா. குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். வாஞ்சையோட அப்பாய் வர என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. ஓ என் இயேசு வருகிறார், ஓ மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட, என்னை மகிமையில் சேர்த்தி மறுரூபமாக்குவார், மறுரூபமாக்குவார், என்னை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடினபடியே அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. With him I am well pleased. பரலோகத்திலிருந்து இயேசுவை குறித்து அப்படி ஒரு சர்டிஃபிகேட் வந்துச்சு. அப்படி வரணும் ஒவ்வொருத்தருக்கும். வரட்டும் ராஜா, ஆமென். உன்னோடு நான் சமாதானமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கேன்ல. இந்த மாலைவேளை அப்படியே அனுக்கிரகம் பண்ணுவாராக, சீக்கிரம் வரப்போகிறார். சீசரெல்லாம் பார்த்துருந்தாங்க, அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இதோ மேகங்களுடனே வருகிறார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் அவரை சந்திக்க போகிறோம். ஆக எழுதியிருக்கிறபடியே கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக, அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்காக, அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் செவிகள் மனுஷனுடைய இதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. ஆக ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் எப்பயுமே சொல்லுவேன், நன்மைக்காக இயேசுவை தேடவே கூடாது இல்லை. அல்லேலூயா. அவர் நேசிக்கணும். நேசித்தால் எழுதியிருக்கிறபடியே மனுஷகுமாரன் போகிறான், காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோங்கிறாரு. ஆனால் நம்ம அவரை தேடுகிறோம், அவரை நேசிக்கிறோம். உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போதில்லை. அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆக வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை தருவார். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினது. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு சிந்தை, முழு பலத்தோடு உம்மை நம்பினோம்.
நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பேற்கும். இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பேற்கும். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவான். வாழ்ந்திடுவேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவாய். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. பலிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களை அவர் அனுப்பிடுவார். பலிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களை அவர் அனுப்பிடுவார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்ப்பத்தையும் நீ மிதித்திடுவாய். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்ப்பத்தையும் நீ மிதித்திடுவாய். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. உன் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி என்றும் நடத்துங்க. என் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி என்றும் சம்பூரண நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்திடுவார். சம்பூரண நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்திடுவார். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா நாங்கள் வெட்கப்பட்டு. என் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி என்றும் விசுவாசத்தோடு. என் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி என்றும் நடத்திடுவார். சம்பூரண நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்திடுவார். சம்பூரண நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்திடுவார். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா
வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு வெட்கம்? பிபிலிக்கலா பார்க்க தெரிஞ்சுக்கணும். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை என் பட்சத்தில் இருக்க யார் இருக்கானா, அவனை யார் எதுக்குறானா அவனுக்கு வெட்கத்தை நான் உடுத்துவேன்ற. அவன் மீதுல கிரீடம் பூக்கும். கோலியாத்தை கண்டு ஹோல் இஸ்ரேலைட்டை நடுங்குனுச்சு. இன்றைக்கு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். நீ சின்ன பையன், அவன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரன். ராஜா சொல்றாரு, அதெல்லாம் நீ உடுப்பா. கர்த்தர் ஒரு விசை சிங்கத்தின் கைக்கு கரடிக்கு கைக்கு நான் ஆட்டை தப்புவித்தேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஏமாத்துறான். நான் இயேசுவின் நாமத்தினாலே போகிறேன். கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்தினார். அல்லேலூயா. அந்த மாலை வேளை தேவன் அன்புள்ளவன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராக. ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலும் வேதத்திலும் சம்பூர்ணமாக இருக்குது. வேலையா உலக பிரகாரமாகவும் வேலை படிப்பு எதுவோ சம்பூர்ணமாக இருக்கணும். அது ஒன்றே ஒன்று தான் தேவை. என்ன தெரியுமா வேணும்? தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளே இருந்தால் அது பெருக செய்யும். இந்த மாலை வேலை ஆண்டவரே அதை பெருகட்டுறாச்சா. ஆனால் இதையும் தாண்டி தாவீது ஒரு வார்த்தை சொல்லிட்டார், சகல சம்பூர்ணத்திற்கும் ஒரு எல்லையை கண்டேன். ஒரு ஃபோன்னாக்க இதுக்கு டாப் மோஸ்ட்டு என்ன லேட்டஸ்ட்டாக அதுதான். அதுக்கு அவ்வளோதான் எல்லை. படிப்புக்கு ஒரு எல்லை இருக்குது, எல்லாம் இருக்கா இல்லையா? செல்வத்துக்கு ஒரு எல்லை இருக்குது. எல்லாத்துக்கும் நம்முடைய கற்பனையோ மகா விஸ்தார சம்பூர்ண எல்லைக்குள் நடத்துகிறவர், மகா விஸ்தாரமான எல்லைக்குள் நம்ம அழைத்து செல்கிறவர். அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? அல்லேலூயா. ஆராதனைக்கு போகணுன்ற ஒரு நெசசிட்டியோட கட்டாயத்தோட அல்ல, கர்த்தரை சந்திக்கிற நாள். இது கர்த்தருக்குரிய நாள், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. இந்த நாள் ஆவிக்குள்ளானதான். மீதி 6 நாள் நம்ம ஆவிக்குள்ளாவே அப்படியே போயிட்டே இருக்கோம். கர்த்தர் அதற்காக தான் நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவ ஜனங்கள் கூடி சாலமோனின் ஆலயத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஏகமாய் துதிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் அவருடைய மகிமையினால் நிறைந்தது. யார் யார் துதிக்கிறாங்களோ அவங்க மேலே தேவ மகிமை கடந்து வரும். சோதரம் 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 சோதரம். ஏதோ மயக்கம் போட்டு மத்தியானமே சாப்பிடாத மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஐ வில் பிரைஸ் ஹிம் மோர். அப்சலோம் எந்திரிக்கட்டும், எனக்கு விதமாக எத்தனை பேர் இருந்தாலும் நான் என் முகத்திற்கு ரட்சிப்பு மாணவரை என்னது எப்பப்போ அவருடைய சமூகத்தில் நிற்பேன். மாலைவில் ஆண்டவரே உமக்கு முன்பாக வந்து நிற்கிறாராச்சா. காலையில் வந்தவர்கள் உண்டு, இலை சபை ஆராதனையில் வந்தவர்கள் உண்டு. நல்லா என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக்கணும். எல்லாருமே சோதனம் பண்ணலாமா? நல்லா கரங்களை வச்சு வெட்கப்படவே கூடாது. அவருடைய நாமத்தை சொல்ல வெட்கப்படக்கூடாது. அவரை ஆராதிக்க வெட்கப்படவே கூடாது. நல்ல பலத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கிருபை என்றென்றும் முக்கியம் உள்ளது. உமக்கு பயந்தவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் கிருபையையும் இரக்கத்தையும் உடன்படிக்கையும் பயங்கரமும் மகத்துவமான தேவனே, இந்த மாலை வேளையை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. இந்நாள் வரைக்கும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்போம். நீர் எங்கள் மீது வைத்த கிருபையினால் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னீர். அவ்வளவு கிருபையை எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவனை பார்க்கல உம்முடைய கிருபை நல்லதான். ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் அவர் நம்மை திருப்தியார். பலவீனனை அவர் பலவானாய் மாற்றுகிறவர், தரித்திரனை அவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிற தேவன். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இருக்கிறது. எஸ்ராவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறபடி எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவரை தேடுகிற யாவர் மீதும் நன்மையாக இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அவர் நம்மை நடத்துகிறவர். பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துகிறவர், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறவர். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியால்
நான் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவரை ஆராதிக்க நல்ல 2 கரங்களையும் உயர்த்தி, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தாவே நீர் என் பக்கம் உண்டு ஆண்டவரே. எல்லாமே எதிராக இருந்தாலும் உடைய வார்த்தை உண்டு, உடைய பிரசன்னம் உண்டு. நீர் என் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறீர் ராஜா. நல்ல நன்றியோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி புது வழி காட்டுவார். மாலை வேளை திறக்கப்படும். நான் செல்லுவேன் முன்னேறி சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். ஆண்டவரை ஒப்படைக்கிறேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். எந்த சூழலிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் இயேசு என்னோடு உண்டார். கர்த்தரின் பக்கம் உண்டு. ஓ, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பிக்கையோடு நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் இயேசு என் முன்னே உண்டு. இயேசு என் முன்னே உண்டு. சமுத்திரத்தை ஒதுக்குவார். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன். நம்பிக்கையோட அப்பாயை பாரு. எனக்காய் சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். நம்பி நான் முன் செல். எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவேன். இயேசுவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை இயேசுவினிடம் ஒப்படைத்து விட்டேன். அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஓ இயேசுவை நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். நேசரே உம் திரு
பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. நல்ல ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. கர்த்தருக்கு ஆராதனை. நமக்காய் பலியானார். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. நம்மை விடுதலையாய் வாழ செய்கிறார். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் உனக்காக. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவருக்கு படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் நிரப்பட்டும் கர்த்தாவே. எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ படைத்தவரே எங்களை உருவாக்கினவரே. ஓ ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா 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 இயேசுவே வானத்தை பூமியை உண்டாக்கினவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் மீது கண்ணோக்கமாயிருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டதே. ஓ ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். இயேசுவே உம்மை ஆராதிக்க உதவி செய்திருக்கின்றீர். உம்மை உயர்த்த உதவி செய்திருக்கின்றீர். இந்த உலகத்திலே அநேகருக்கு கிடைக்காத ஆமென். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இயேசு நல்லவர் என்பதை அறிய வைத்திருக்கின்றீர். எனக்காக இயேசு மரித்தார் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்திருக்கின்றீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஆராதித்த ஒவ்வொருவருக்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னவர், இந்த இடத்திலே உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தி இருக்கின்றோம். இந்த இடத்திலே நீர் இறங்கி வந்திருக்கின்றீர், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியானவளை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை இந்த நாளில் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம். ஹல்லேலூயா. வாசிச்ச வேத பகுதியில் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ஒரு 4 பாட்டு பாடினோம், திருவிருந்து எடுத்தோம், காணிக்கையை செலுத்தினோம், என்னமோ ஒரு வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க, பிரசங்கத்தை கேட்டோம். அப்படி அல்ல. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தோம், பிரசங்கம் கேட்டோன்னு அல்ல. சர்ச்சுக்கு வந்தோம், கர்த்தர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது யாரோ ஒரு அதிகாரியோ அமைச்சரோ ஒரு பெரிய ஆளோ ஒரு ஞானியோ இல்லை. என்கிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது என் தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னாடியே என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை முன்குறித்த சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர் இப்பொழுது என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் அமர்ந்து இந்த வசனத்தை கேட்டோம்னா கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. மெசேஜ் கேட்குறோன்ட்டு தயவுசெய்து உட்காராதீங்க. மெசேஜ் கேட்குறோம், சூப்பராக இருந்துச்சு, மெசேஜ் எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, மெசேஜ் நல்லா இருந்துச்சு, எனக்கே பேசுன மாதிரி இருந்துச்சு, எல்லாமே கரெக்டு. ஆனால் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது நம்முடைய உள்ளம் என்ன விதமான என்ன எதிர்பார்ப்போடு இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார், ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார்ன்ற உணர்வோடு நாம் இருக்கணும். அல்லேலூயா. நாம் வாசித்த வேத பகுதியில் திரும்ப வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை சரியான விதத்தில், அதாவது மூல மொழிபெயர்ப்பில் உள்ள மாதிரியே இந்த வசனத்தை நாம் படிக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவன் ஆச்சரியமான விதத்திலே முழங்குகிறதுனால் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல குமுற பண்ணுகிறார் இருக்கு. குமுற பண்ணுகிறார் அப்படின்றதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு முழங்குகிறார். ஆங்கில வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு, God thunders marvelously. அவர் என்ன செய்கிறாரா, முழங்குகிறார். எப்போ முழங்குவாங்க? ஒரு போரில் வெற்றி கிடைச்சிருச்சுன்னா ஒரு வெற்றி முழக்கம் என்ன செய்யும், இருக்கும். ஆண்டவர் பேசுறதுன்றது அப்படிதான், நாம பேசுற மாதிரி இல்லை. கர்த்தர் பேசுறது, கர்த்தருடைய வார்த்தை ஆச்சரியமான விதத்திலே அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கும் போதே நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேசுகிறார். ஏன்னா அவர் பேரே என்னதான், தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்கு அநேக பெயர்கள் உண்டு. ஆமேன் என்கிறவர் அப்படின்னு இருக்கும், இம்மானுவேல், மீட்பர், இரட்சகர். அது மாதிரி இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது அவர் நம்ம கூட என்ன செய்கிறார்,
பேசிக்கிட்டு இருக்காரு. நாம் வசனத்தை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்குகிறோம். காணப்படுகிறதை நோக்குனா பாஸ்டர் அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, காணப்படாததை நோக்குனா இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அவர் முழங்கும் போது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கும். அல்லேலூயா. கிரகிக்க கூடாதுன்னா யோசிச்சு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு தெரியாது. எப்படிதான் நடந்துச்சுன்னு தெரியல. கனவு கண்ட மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? கனவு மாதிரி இருக்கு. எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் நடக்கும்னு நான் என்ன செய்யல, நினைச்சு கூட பார்க்கல. ஏன் தெரியுமா அது நடந்துச்சு? அவர் முழங்குகிறார். அவர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவருடைய சத்தத்தை நம் வாழ்க்கையில தொனிக்க பண்ணுகிறார். இன்னும் நல்லா நம்ம விளக்கமாக சொல்லணும்னா, கர்த்தர் தம்முடைய சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில தொனிக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். இந்த வசனத்துக்கு ரொம்ப நாள் எனக்கு அர்த்தம் தெரியும். பெண்மான்களை ஈனும்படி செய்யும். இது என்ன பெண்மான்களை ஈனும்படி செய்யும்னா என்ன? கர்த்தருடைய சத்தம் தான் மானை குட்டி போட வைக்குமா? இல்லைன்னா மான் குட்டியை போடாதா? அப்போ மற்ற விலங்குகள்லாம் குட்டி போடுறது எப்படி? அது யார் சத்தத்தில் குட்டி போட்டுச்சு? ஒன்றுமே புரியலையே நமக்கு அப்படின்னு ஆரம்ப நாளில் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அப்போ ஒரு ஊழியக்காரவங்கிட்ட கேட்டேன் நான். ஊழியக்காரங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தவங்க, ஆனால் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்த ஒரு விசுவாசி. அவங்கள்ட்ட இது என்னங்க சிஸ்டர், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அப்போ கர்த்தர் சத்தம் போட்டு மானை குட்டி போட வைக்கிறதுல அவருக்கு என்ன? அப்படி மான் குட்டி போடுறதுனால ஆண்டவர் ராஜ்யத்துக்கு என்ன? இது ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னப்ப அப்போ அவங்க சொன்னாங்க, மான்கள் காட்டில் வசிக்கக்கூடியது. இந்த மான்கள் பிரசவ நேரத்தில் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா, வழியில் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா, மற்ற விலங்குகள் கொடுமையான விலங்குகள்லாம் என்ன செய்யும்? அந்த சத்தத்தை கேட்டு கண்டுபிடிச்சிடும். ஆஹா, இங்கே தான் மான் இருக்குன்னு ஓடி போய் என்ன செஞ்சிடும்? மானையும் சாப்பிட்றோம், குட்டியையும் சாப்பிட்றோம். அதனால மான் அந்த பிரசவ நேரத்தில் மான் சத்தம் போடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணி வேறு எந்த விலங்குகள் காதுலேயும் இந்த மான் சத்தம் கேட்க முடியாத மாதிரி பண்ணிடுவாராம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார்ன்றதுக்கு வார்த்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். மனுஷருடைய பெருமை என்ன பண்ணிடும்? கர்த்தரோட சத்தம் முறிச்சு போட்டுரும். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சத்தம் என் வாழ்க்கையிலே தொனிக்கும் போது நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 105வது சங்கீதம் 28வது வசனம். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோட பேசுனப்ப எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவருடைய வார்த்தைகளை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லையா? இந்த வசனத்தை கேட்டோன்னையும் எனக்குள்ள அப்படி ஒரு புதிய உற்சாகம், புதிய பலன் வந்துருச்சு. அவருடைய வார்த்தை, அவர் எனக்காக சொன்ன நல் வார்த்தைகளை எதிர்க்க யாரால் கூடும்? அல்லேலூயா. எத்தனை பேருடைய பொறாமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிசாசினுடைய வல்லமையாக இருந்தாலும் சரி, அல்லது அந்தகாரத்தின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, செய்வனையாக இருக்கட்டும், பில்லி சூனியமாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு கொடுத்த அவருடைய வார்த்தைகளை எதிர்க்கிறதற்கு யார் உண்டு? அல்லேலூயா. எதிர்ப்பார் இல்லையா? ஆண்டவர் இப்போ ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் அற்புதம் செய்வேன். ஒன்றும் இல்லை, சாராள் அவங்களுக்கு ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு ஆண்டவர் சொன்னார், உற்பவ கால திட்டத்திலே திரும்ப வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். இந்த வார்த்தையை எதிர்க்கிற எவ்வளோ சூழ்நிலை அவங்க சரீரத்துக்குள்ளே இருந்திருக்கும். வெளியில் யாரும் எதிர்க்கலை, உள்ளுக்குள்ளே சரீரத்துக்குள்ளேயே இந்த வார்த்தையை செயல்பட முடியாதபடி அநேக காரியங்கள் அந்த அம்மாவுடைய சரீரத்துக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இந்த வசனத்தை
எந்த சரீர பலவீனமோ வியாதியோ அதை எதிர்க்க முடியவே முடியாது. இப்போ இந்த மாலை வேளையில் ஒரு காரியத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் எனக்கு சரி, நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தானே, எனக்கு தான் ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு நினச்சா, ஆண்டவர் இந்த ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தின விசேஷ கடைசி வரைக்கும் எனக்குன்னு எழுதப்பட்டது. அல்லேலூயா. யாருக்காக எழுதப்பட்டது? எனக்காக எழுதப்பட்டது, நமக்காக இல்லை. நமக்காகன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம். இப்போ அமுதா இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்து சொத்து வரப்போகுது. அந்தனே அமுதா நமக்காக வருதில்ல அப்படின்னா, ஏக்கா என்னக்கா நமக்காகன்றீங்க? யாருக்காக? அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கணும். எனக்காக. இது யாருக்காக? கர்த்தர் எனக்காக எழுதி வச்சிருக்கார். எனக்கு இந்த அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை. இன்னொன்னையும் எனக்கு தலைகால் புரியலை. அப்படியே ஓட ஆரம்பிச்சுக்கேன். நடந்து 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 ஓடி 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 சந்தோஷத்தை அப்படி ஆண்டவர்கிட்ட வெளிப்படுப்பா. ஒருத்தருமே இல்லையா வானத்தின் கீழே பூமியின் மேலே நீர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தையை எதிர்க்கிறதுக்கு ஒரு மனிதன் கூட, ஒரு சக்தி கூட இல்லை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அப்புறம் ஏன் நம்ம கவலை பண்ணணும்? பிசாசு வந்து எதிர்த்தான், பிசாசு வந்து இப்படி பண்ணிட்டான், பிசாசு வந்து அப்படி பண்ணிட்டான், பொறாமப்படுறாங்க, கண்ணு வச்சுட்டாங்க, காதை வச்சுட்டாங்க. எதுவுமே கிடையாது. கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஆச்சரியமான வகையில் அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணும்போது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கிரகிக்க கூடாதுன்னா யோசிக்கவே மாட்டாங்க. கிரகிக்க கூடாத அதிசயம்னா இதுதான். இப்படி தான் செய்வார் ஆண்டவர். பாஸ் ஆகிறதுக்கே தகுதி இல்லாமல் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கும், இல்லைன்னா 2வது மார்க் வந்திருக்கும். இது எப்படின்னா, அதுதான் கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தம்முடைய சத்தத்தை அவர் வெளிப்படுத்தினார், முழங்க பண்ணினார். முழக்கம், இடி முழக்கம். முழக்கம்னா இடியை தான் சொல்லுவாங்க. இடி முழக்கத்தை போல இருக்கும் ஆண்டவர் வார்த்தை. ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு வேறு எதுவும் வேணாம் ஆண்டவரே, நான் இக்கட்டான நிலைமையில் இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அனுப்பிடுங்கப்பா போதும். நான் நன்மையை பார்த்தா தான் சந்தோஷப்படுவேன்னு நான் சொல்லலாம் ஆண்டவரே. நல்லது நடந்தால் தான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ல ஆண்டவரே. எனக்கு இப்போ இவ்வளோ பணம் தேவையாக இருக்கு ஆண்டவரே, அந்த பணத்தை பார்த்தா தான் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ல. இந்த பண தேவைக்காக நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், அது போதும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கிறது. இங்கே அப்படியே தலைகீழ நடக்கும். வார்த்தை சொன்னதெல்லாம் போதும், காசை கொடுங்க. ஒருத்தவங்க ரொம்ப நெருக்கமான பிரச்சனையில் இருந்தாங்க. அப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு, எங்கெங்க பிரச்சனையே தீர மாட்டேங்குது. அப்படியா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. டெய்லி ஒரு வசனத்தை சொல்கிறாரு. வசனத்தை சொல்லி என்ன இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீரலையே? அப்படி இல்லை. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை பார்த்தா உங்கள் மனசு எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதை விட கோடி மடங்கு கர்த்தரோட வார்த்தை வந்தோடனே நீங்கள் சந்தோஷப்பட்டுறணும். அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை திருப்தி ஆக்கிடணும். நான் என் பைபிள்லாம் எழுதி வச்சுருப்பேன். எந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் என்ன வசனம் கொடுத்தாருன்னு அந்த வசனத்துக்கு பக்கத்துலேயே எழுதியிருப்பேன். வசனத்துக்கு பக்கத்துலேயே தேதி போட்டு, இந்த தேதியில் இப்படி ஒரு போராட்டத்தில் இருந்தேன், அப்போ இந்த வசனம் வந்துச்சு. எப்பெல்லாம் பைபிள் படிக்குமோ அந்த வசனத்தை படிக்கிறோன்னா அப்போல்லாம் அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வந்து அந்த பிரச்சனைக்காக தான் இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு, செஞ்சார்ல, இதை செஞ்சவர் இனியும் என்ன செய்வார், எனக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை யார் எதிர்க்க கூடும்? இயேசு கிறிஸ்து வார்த்தை, ஆண்டவரோட தேவனோட வார்த்தைனா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை யாராவது எதிர்க்க முடியுமா? இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும்? யாராலையும் ஒன்றும் செய்யவே முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். அப்புறமா நம்ம கோவப்படக்கூடாது. பாருங்கள், கர்த்தர் எனக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சார். யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. நம்ப மாட்டாங்கன்னு தானே சொல்கிறாரு. கிரகிக்க முடியாது, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற பெரிய காரியங்களை உலகம் பார்த்து அது ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது இப்படி தான் நடந்துச்சுன்னு. அது எப்படின்னு தான் கேட்கும். அல்லேலூயா. இது எப்படி நடந்துச்சு? இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணுறாரு. எங்கே உட்காந்து?
படகுல உட்காந்து. அதுக்கு முன்னாடி அந்த படகோட நிலைமை என்ன உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் எல்லாருமே பைபிள் வாசிக்கிறவங்க தான். அந்த படகோட நிலைமை என்ன? முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாமல் வந்து வலையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து அந்த படகுல என்ன செய்கிறாரு? ஏறி உட்கார்றாரு. ஏறி உட்காந்து போதகம் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறாரு, கொஞ்சம் ஆழத்தில் போய் வலையை போடு. பேதுரு நினைப்பாரு, ஐயோ விடிய விடிய எங்கே தான் இருந்துட்டு வரோம், கடலில் ஆழத்தில் இருந்துட்டு ஒன்றுமே கிடைக்காம தான் வந்துட்டோம், இப்போ மறுபடியும் ஆழத்தில் போய் என்ன போடணும்? வலையை போடணுன்றாரேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். எவ்வளோ ஜெபம் பண்ண இந்த காரியத்தில் ஒன்றுமே நடக்கலை, ஆனாலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க யோசனைக்கு எட்டாத பெரிய விஷயத்தை நான் செய்வேன்னு, அதனால் நான் நம்பி இந்த நாளில் மறுபடியும் என்னுடைய நம்பிக்கையை நான் என்ன செய்கிறேன்? புதுப்பிச்சு கொள்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆழத்தில் போய் வலைய போடும். இதில் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, ஏன்னா போனாங்க பிரயாசப்பட்டாங்க, ஒன்றும் முடியலை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மறுபடியும் என்ன செய்யணும்? போய் பாரு, ஆழத்துக்கு போன்றாரு. ஆழத்துக்கு போடுறாங்க, வலையை போட்டாங்க. என்ன செஞ்சிச்சு? படகு நிறைய மீனை கொடுக்குறாரு. படகு அமிலத்தக்க அவ்வளவு கொடுத்து பக்கத்தில் இருக்க படகுல உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறேன்? வாப்பா வாப்பான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து மீனை என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்ச அதே ஆண்டவர் அதே பேதுருக்கிட்ட இன்னொன்றும் செய்கிறாரு. என்ன செய்கிறாருன்னா, மத்தேயு 17:24-25 பேதுரு வந்து சொல்லலை, நான் இன்னும் வரி பணம் கட்டலைன்னு சொல்லவே இல்லை. பேதுரு என்ன செய்யலை? சொல்லலை. இயேசு கிறிஸ்துவை தான் கேட்டாங்க வரி கட்டுறாரா இல்லையான்னு. ஆனால் சட்டப்படி கொடுக்க வேண்டியது இல்லை, அந்நியர்கிட்ட தான் வாங்கணும். பிள்ளைகள்கிட்ட என்ன செய்கிறதில்ல? வாங்குறதில்ல. இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் அவங்களுக்கு என்ன இருக்க வேணாம், இடரில் இருக்க வேணாம், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது வரைக்கும் சரி. இப்போ உள்ள போதகர் வரி கட்டுக்கிறது இல்லையா அப்படின்னா, கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மீறி கேட்டேன்னா நோட்டீஸ் அனுப்புவேன். ஏன்னா நம்ம எதுக்கு வரி கட்டணும்? நம்ம தான் கட்ட வேண்டியதே இல்லையே. மீறி ஏதாவது கேட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவேன்? உனக்கு நோட்டீஸ் அனுப்புவேன். அப்படிலாம் சொல்லலை ஆண்டவர். வரி தானே கேட்குறான், கொடுத்துரு. அங்கே பேதுருவுக்கே அங்கே ஒன்றும் இல்லை. பேதுருவுக்கே வரி கொடுக்கறதுக்கு பாக்கி, அவருக்கே பாக்கி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கே போ? கடலுக்கு போய் என்ன செய்ய சொல்கிறாரு? தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை. இந்த பேதுரு வந்து அவருடைய தொழிலே மீன் பிடிக்கிற தொழில். ஒரு வலையை போட்டால் வலை கிழிஞ்சு வர அளவுக்கு எவ்வளோ மீன், அவ்வளோ மீன் பிடிக்கிறவர். 2 படகும் நிரம்பி முழுகிற அளவுக்கு மீன். இவ்வளவு மீன் பிடிக்கக்கூடிய இவ்வளவு திறமை வாய்ந்த அந்த தொழிலில் ரொம்ப கை தேர்ந்தவர் அவர் கையில் தூண்டில கொடுக்குறாரு ஆண்டவர். ஒரு சில நேரம் நமக்கு அப்படி தான் இருக்கும். என்னன்னா நம்ம கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நம்ம எப்படியாப்பட்டவங்க, நம்ம கையில் இருந்த வலை எப்படியாப்பட்ட வலை, நம்ம அப்படி வீசினா வலை நிறையா என்ன வரும்? மீன் வரும். அப்படி செல்வாக்காக இருந்தோம். இப்போ நம்ம கையில் போய் என்னத்தை கொடுத்து விட்றாரு? தூண்டில கொடுத்து, தூண்டிலில் போட்டால் எத்தனை மீன் வரும்? ஒன்றே ஒன்று தான் வரும். இப்போ வந்து இந்த காரியம் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேதுரு டென்ஷன் ஆகி இயேசுவை திட்டிருப்பார். இருந்தாங்க என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்கள் என்னைய எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க. தூண்டில் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்கிறதுனா ரோட்டில் விளையாடுற பசங்களா? அதுலேயும் மீனை போய் பிடிக்கணுமா? அது வாயை திறந்து பார்க்கணுமா? வாய்க்குள்ளே வெள்ளி பணம் இருக்குமா? அதை எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. இன்னைக்கு காலையில் பார்த்தோம் பைபிள் ஸ்டடியில், மார்க்கை குறித்து பார்த்தேன். இவன் வரவே கூடாதுன்னாரு பவுல். இவன் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. மிஷினரி பயணத்தில் இவன் வரக்கூடாது, இவனை கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னாரு. பர்னபா வந்து கூட்டிகிட்டு போகலான்னாரு. இது 2ல் இவங்க 2 பேருக்கும் எப்படி வந்துச்சான்? கடும் கோபம். நானும் யோசித்தேன், கடும் கோபம்னா எப்படி இருக்குன்னு நானும் கற்பனை பண்ணி பார்த்தேன். பவுலுக்கு கோவம் வந்து, பர்னபா கோவம் வந்து, 2 பேரும் முச்சான்னு கத்திக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? என்னென்ன சொல்லி கத்திருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. என்ன சொல்லி கடும் கோபத்தில். இப்போ உங்களுக்கு கடும் கோபம் வந்துச்சுன்னா அமுதா நீ என்ன சொல்லுவ? கடும் கோபம் வந்துச்சுன்னா, ரவி மேலே கடும் கோபம் வந்துச்சுன்னா, அத்தான்
நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன், சற்று நேரம் கழித்து நீங்கள் என்னோடு பேசுங்கள். இப்படியா சொல்லுவோம்? வாய முடியா, இதுக்கு மேலே பேசினீன்னா உனக்கு அப்படிலாம் அமுதா சொல்லாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கடும் கோபத்தில் ஏதாவது ஒன்று என்ன செய்யும், வருமா வராதா? பேசவே பேசாதீங்க, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. யார் 2 பேரும்? பவுலும் பர்னபாவும். இவ்வளவு கோபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, மார்க் வரக்கூடாது. மார்க் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கடைசியில் அனுப்பி துரத்தியே விட்டார். வராத போன என்ன செஞ்சிட்டாரு? பவுல் அனுப்பிட்டாரு. பின்னாடி தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, வரும்போது மார்க்குவை கூட்டி கொண்டு வா. அவன் வந்தா மிஷினரி பயணமே கிடையாதுன்னு சொன்னவர் இவரால் பர்னபாவையே துரத்தி விட்டார். பர்னபா தான் பவுலுக்கு, பவுல் வந்து இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் ஆனதுக்கு கர்த்தருடைய கிருபையில் பர்னபா தான் அவருக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறார். பர்னபா தான் முத பவுலை கூட்டிகிட்டு போய் சீசர்கள்ட்ட சேர்த்து விடுவார். பவுலை கூட்டிகிட்டு போய் பயன்படுத்தினது பர்னபா தான். பவுலுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருந்த அந்த பர்னபாவையே பவுல் நீ போயாண்டார். காரணம் மார்க் வந்தனால. மார்க் வரக்கூடாது, அந்த வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த மார்க்கை கூட்டி கொண்டு வான்ற, கூட்டிட்டு வா, அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல் அப்படிதான் இருக்கும். யார் ஆகவே ஆகாதுன்றாங்களோ, இது மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்றாங்களோ, அவங்க தான் நம்மளை வருந்தி கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க. அவங்க தான் என்ன சொல்லுவாங்க, உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு வாங்க. இதெல்லாம் நிறையா பார்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல தூண்டில கொடுத்து விட்றாரு ஆண்டவர். இந்த தூண்டில எடுத்துக்கிட்டு பேதுரு நடந்து போகிறாரு. எல்லாரும் பேதுருவை பார்த்து என்ன செஞ்சுருப்பாங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பேதுரு ஒரு மிகப்பெரிய ஒரு மீனவர், அவ்வளோ மீன் பிடிக்கிறவர். உயிர் தழுதலுக்கு அப்புறம் கூட திரும்ப போய் என்ன செஞ்சிருவார்? மீனை பிடி. ஆண்டவர் உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் மாற்றுவேன்னுவார். திரும்ப போய் என்ன பண்ணிடுவார்? அந்த இடத்துலையும் ஆண்டவர் சொல்ற, வலது பக்கத்தில் வலைய போடு. எந்த பக்கத்தில்? இங்கே ஆழத்தில் போடுன்னாரு. அங்கே என்ன சொல்லுவார்? வலது பக்கம் போடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 153 பெரிய மீன்களை பிடித்தார். இப்படிப்பட்ட ஒரு திறமையுள்ள ஒரு மனுஷன் கையில் தூண்டில கொடுத்து, போ கடலுக்கு மீன் பிடிச்சிட்டு வா, அது ஒரு மீன் பிடி. முதலாவது அகப்படுகிற மீனை, அந்த ஒரு மீனை மட்டும் பிடிச்சிட்டு வான்றாரு. தூண்டில் எடுத்துக்கிட்டு போயிருப்பார். இல்லைன்னா தூண்டில் போட கடலில் உட்காந்துருப்பார். அத்தனை பேரும் பார்த்து சிரிச்சிருப்பான். எத்தனை பேர்? பேதுருவோட மற்ற படகுகள்லாம் அங்கே இருக்கும்ல, எல்லா மீனவர்களும் இந்த பாடுறா, இதுக்கு தான் இயேசுக்கு பின்னாடி போனியா? ஆண்டவர் ஆண்டவர்னு இதுக்கு தான் போனியா? ஆண்டவரை நீ தேடி போகிறதுக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்த, வலை வச்சுருந்த, நீ பெரிய மீனவன், உங்ககிட்ட வந்து எல்லாரும் மீன் வாங்கிட்டு போனாங்க. இயேசுவை நம்பி போனேன், இந்த பாரு கையில் தூண்டில கொடுத்து விட்டாரு, இது தேவையா உனக்கு? அப்படிலாம் யாரும் எதுவும் பேசுகிறாங்களா? இயேசுவை தேடி போய் உனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்களா? என்னத்தை சாதிச்ச? அல்லேலியா அல்லேலியான்னு என்னத்தை சாதிச்ச கேட்குறாங்களா? என் கையில் இருக்கிறது வெறும் தூண்டில் தான். ஆனால் 2 படகுகள் நிறைய மீன் பிடிச்சப்ப வந்த காசை விட இந்த தூண்டில் போட்டு ஒரு மீன் பிடிச்சா நிறையா வரும். அல்லேலூயா. இதுதான் கிரகிக்க முடியாத பெரிய காரியம். போய் என்ன செய்கிறாரு? மீனை பிடிக்கிறாரு. மீன் வாயை திறந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே என்ன இருக்குது? வெள்ளிக்காசு. இந்த ஒரு வெள்ளிக்காசை சம்பாதிக்கணும்னா, இந்த ஒரு வெள்ளிக்காசை பேதுரு சம்பாதிக்கணும்னா அவர் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கணும்? எவ்வளோ மீன் பிடிச்சி அந்த மீனை கொண்டு போய் விற்று அதில் இவர் சம்பாதிச்சு அந்த வெள்ளிக்காசை கொண்டுட்டு வரக்கு போல கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் வந்து வேலையை ஈஸியாக்கி கொடுப்பார். வேலையை என்ன செய்வார்? ஈஸியாக்கி, போட்டோ எடு, வா ஏறு, உட்காரு, வலையை எடு, வலையை சுத்தம் பண்ணு, வலை கிழிஞ்சு போன வலையை தை, அதுக்கப்புறம் என்ன செய்ய, போ ஆழத்தில் போ, போடு, எடு, தூக்கு, கொண்டு வா. இத்தனையும் வேணாம், ஒரே ஒரு தூண்டில போட்டு கொண்டு வா. ஏன் தெரியுமா? கிரகிக்க கூடாத காரியத்தை அவர் செய்கிறார். எப்பயுமே வலையிலேயே எடுக்க மாட்டார். அப்போ அவங்களோட நம்பிக்கை யார் மேலே இருக்கும்? வலை மேலே இருக்கும். நாம தான் எடுத்தோம். இப்போ இந்த ஒரு தூண்டில்
இந்த ஒரு தூண்டில போட்டு ஒரு மீனை பிடிச்சி அதில் வந்த காசை கணக்கு பண்ணால் இவர் போய் கஷ்டப்பட்டு வலையை போட்டு மீனை பிடிச்சி வியாபாரம் பண்ணி எல்லாம் செஞ்சது இங்கே கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அது நடக்கும். அல்லேலூயா. அதே போல் இந்த ஆழத்தில் தள்ளிட்டு போன்றாரு பார்த்தீங்களா, மீன் வந்து ராத்திரி நேரத்தில் தான் மீன் பிடிப்பாங்க. ராத்திரி நேரத்தில் தான் மீன் அகப்படும். இங்கே ராத்திரியே அகப்படலை, காலையிலே ஆயிடுச்சு. இவர் காலையில் தான் பார்க்குறாரு அந்த படகை. எங்கப்போ பார்க்குறாரு? காலையில் பார்த்து இவர் பிரசங்கம் பண்ணால் 1/2 மணி நேரத்தில் முடிப்பாரா? நம்மள மாதிரி 3/4 மணி நேரத்தில் முடிப்பாரா? அவர் பேச ஆரம்பித்தாருன்னா பேசிக்கிட்டே இருப்பார். எத்தனை மணி நேரம் பேசினாரோ தெரில, உச்சி வெயிலில் முடித்தாரோ என்னமோ தெரில. இப்போ போய் ஆழத்தில் தள்ளிட்டு போய் வலைய போடுனா எங்கே இருக்கும் மீன்? வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, ஆழத்தில் தள்ளிட்டு போன்னு சொல்லிட்டு அவர் ஆழத்தில் தள்ளிட்டு போகும்போது இவர் கரையிலே நின்று சொன்னாராம், அவர் உண்டாக்குன மச்சங்களை பார்த்து வந்து அந்த வலையில் வந்து விழுகுங்க அப்படின்னாராம். அவர் வார்த்தை கீழே போய் அந்த கடலுக்குள்ளே ஒரு கலக்கத்தை உண்டாக்கி மீன்களை எல்லாம் மேலே தூக்கிட்டு வந்து போட்டுருச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவர் முழங்கும் போது அவருடைய வார்த்தை ஆச்சரியப்படத்தக்க வகையில் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் போது நாம் யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுமா நடக்கும். 1 சாமுவேல் 14:6 வாசிக்கலாம். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, பெலிஸ்தருடைய தானயம் இங்கே இருக்குது. தானயம் அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய படை. அவங்க படையை கொண்டு வந்து என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இங்கே போகிறது எத்தனை பேர் போகிறாங்க? 2 பேர் போகிறாங்க. யோனத்தானும் ஆயுததாரி 2 பேரும் போகும்போது நாம் என்ன செய்ய போகிறோமோன்னு அவர் பயப்படுறாரு, ஆயுததாரி. அப்போ யோனத்தான் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்லேருந்து, ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா அப்படின்னு அவங்க அப்பாட்ட கூட சொல்லாமல் போகிறாராம். சவுலுக்கு என்ன செய்யல, சவுலுக்கு சொன்னோம்னா சவுல் கூட ஒரு 4 வீரர்களை அனுப்பி விட்ருவார், என் பையன் தனியாக போகிறான் அப்படின்னு. சவுல்கிட்ட சொல்லாமல் யோனத்தான் ஆயுததாரியை கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறாரு? எதிரியின் பாளையத்துக்கு போகிறாரு. போகும்போது ஆயுததாரி பயப்படுறாரு. பயப்படும்போது யோனத்தான் சொல்கிறாரு, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வெற்றியை கொடுக்கணும்னா கர்த்தர் கொடுக்குற வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிற்கணுன்ற அவசியம் இல்லை. யாருமே இல்லைனாலும் நம்ம ஜெயிக்க வைக்க ஆண்டவரால் முடியும். யோனத்தான் தேவனுடைய வல்லமையை அறிந்திருந்தார். அவருடைய வல்லமை என்னன்றதை அவர் என்ன செஞ்சிருந்தார், உணர்ந்திருந்தார். இன்னைக்கு பார்த்தோம், ரோமருக்கு ஏன் மார்க் எழுதினாரு, எதனால் அந்த சுவிசேஷத்தை என்ன செஞ்சார் எழுதினாரு அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்க அதிகாரத்தை நம்பி வாழ்ந்தவங்க. ரோமர்னால எதை நம்பி வாழ்வாங்க? அதிகாரம், ஆட்சி அதிகாரம். உலகத்தையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்ற அந்த அப்படி ஒரு இதில் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ரோமர்களை எதிர்க்க யாராலையுமே முடியாது. அவங்கக்கிட்ட போய் மத்தேயு எழுதுகிற நிருபத்தை மாதிரி எழுதணும்னு வச்சுக்கோங்க, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னா அந்த ஆட்டுக்குட்டிலாம் எங்களுக்கு வேணான்ருவாங்க. ஏன்னா இவன் எதில் இருக்கிறவன்? அதிகார திமிரில் இருக்கிறவன். அவனுடைய பலத்தை, இராணுவத்தின் பலத்தை நம்பி வாழ்கிறவன் தான் ரோமர். அப்போ அவங்கிட்ட, டேய் நான் உனக்கு சொல்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஓ அதிகாரத்தை விட பெரிய அதிகாரத்தை உடையவர் அவர். அவரோட அதிகாரத்துக்கு முன்னாடி உன்னுடைய முழு உலகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய உன்னுடைய அதிகாரமும் வல்லமையும் 10 காசுக்கு கூட உதவாதுடா, நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மார்க் சொல்கிறார். ஆண்டவருடைய அதிகாரமும் வல்லமையும் அப்படிப்பட்டது. இன்னைக்கு நம்ம விளக்கமாக பார்த்தோம், எப்படி அந்த அதிகாரம் என்ன செய்யும், எந்தெந்த எல்லையில் அவரோட அதிகாரம் கடந்து வந்துச்சு. அதே போல தான் இந்த யோனத்தான் ஆண்டவருடைய வல்லமையை அறிஞ்சிருந்தார். 7 லட்சம் பேர் போய் சண்டை போட்டு தான் அங்கே ஜெயிக்கணும்னு இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நீ வரியா
கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அதை தடுப்பதற்கு யாராலையும் முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு வல்லமையாலும் அதை தடை செய்ய முடியவே முடியாது. நீங்கள் யாரையுமே தடையாக நினைக்காதீங்க, எதையுமே தடையாக என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் பண்ணுற ஜெபத்துக்கு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தாரா இன்றைக்கி நான் இந்நேரம் நான் எப்படியோ இருந்திருக்கேன். ஏன் அப்படின்னா அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் நல்ல ஒரு பழக்க வழக்கம் நல்ல காரியங்கள் அவர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய இருக்குது, அவர் பிசாசுக்கு இடம் கொடுத்து வாழ்கிறாரு. அதனால தான் அவர் இப்படி இருக்கிறதுனால தான் எங்கள் குடும்பத்தில் கெட்டதாக நடக்குது, நல்லதே நடக்க மாட்டுது. நான் சொன்னேன், அவர் பிசாசுக்கு இடம் கொடுத்து வாழ்கிறாரு, நீங்கள் யாருக்கு இடம் கொடுத்து வாழ்கிறீங்க? நீங்கள் இயேசுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா அவர் மூலமாக பிசாசு இறங்கி வரோம் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் மூலமாக இயேசு வரந்தாருன்னா யார் ஜெயிப்பா? நாம் பிசாசை பெரிய ஆளை ஆக்குறதுல நம்மளை யாருமே மிஞ்ச முடியாது. அவன் சொல்லுவான், ஐயோ பொழுதன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மாலையை போட்டுட்டு கோயிலுக்கு போய் என்னென்னமோ அவன்லாம் என்னை பெருசாகவே மதிக்க மாட்டான். அவன் ஒரு 30 நாள் மட்டும் தான் என்னை பெருசாக மதிக்கிறான், ஒரு 40 நாள் மட்டும் தான் என்ன செய்கிறான், ஐயோ அம்மான்றான். அப்புறம் என் பக்கமே திரும்பியே பார்க்க மாட்டான். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்டவங்க 365 நாள் நம்மளை தான் பெரிய ஆளாக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கே தடிக்கு விழுந்தா பிசாசு என்ன பண்ணிட்டான், தடிக்கு விழுவ வச்சுட்டான். ஆமாம், அவன் தடை செஞ்சுட்டான். தண்ணி குடிக்கும்போது புறை ஏறிச்சுன்னா பிசாசு என்னை நினைக்கிறான். யார் நினைக்கிறாரா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிசாசு நினைச்சிட்டேன், எனக்கு அப்பயே தெரியும் இவன் இப்படி செய்வான்னு தெரியும். பிசாசு 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 அதை சட்டை பண்ணாமல் இருந்தாலே அது ஓடி போயிடும். ஒரு ஊழியக்காரரு ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போய்ட்டு வந்தாராம். அங்கே போய் பேய் பிசாசெல்லாம் பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாம் விடுதலையெல்லாம் கிடச்சி வீட்டுக்கு வந்துட்டாராம், படுத்துட்டாராம். படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ எழுப்புன மாதிரி இருந்துச்சான். பின்னாடி திரும்பி பார்த்தா நிற்கிதான், பெரிய உருவமாக நின்றுச்சான். திரும்பி பார்த்துட்டு, நீ தானா? நான் கூட யாரையும் நினச்சிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டாரான். இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுறேன், இயேசுவின் நாமத்தினால போ, இயேசுவின் நாமத்தினால ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். பயத்தில் ஒரு சிலர் இந்த ரத்த கோட்டைக்குள்ளே பாடும்போது, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் நீ பாடுற இயேசு ரத்தத்தை சொல்லாத, அந்த ரத்தத்தை இவ்வளோ கேவலமாக நினைக்கிற மாதிரி பயத்தில் ரத்தம் செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயாக்கு பின்னாடி நன்றி உணர்ச்சி இருக்கா, பய உணர்ச்சி இருக்கா? ரத்தம் ஜெயம்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி விசுவாச உணர்ச்சி இருக்கா, பய உணர்ச்சி இருக்கா? அவரை எவ்வளவுக்கு எவ்வளோ மட்டுப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ என்ன பண்ணுறது, மட்டுப்படுத்துறது. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் 10 பேர் ரட்சிக்கப்பட்டு 10 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணால் என்ன விதமான வல்லமை வெளிப்படுமோ, ஒரே ஒரு ஆள் ஜெபம் பண்ணாலும் அதே வல்லமை தான். எனக்கு தடையே என் பிள்ளைங்க தான், எனக்கு தடையே என் புருஷன் தான், என் தடையே மனைவி தான், என் தடையே எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பா தான், அவர் சரியில்லை அதனால் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே இல்லை. அப்படியா? ஆண்டவர் அந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரா? ஒரு ஆகான் நிமித்தம் முழு இஸ்ரவேலுக்கும் பாதிப்பு உண்டானது. அது இப்போ எப்படி தெரியுமா? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய நிமித்தம் அந்த முழு குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும். அதில் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாலும் சரி, பாவம் செய்கிறவங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருந்தோம்னா நம்மளை எதுவுமே என்ன செய்யாது, ஒன்றும் பண்ணாது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் நான் இதை நிறைய தடவை சொல்ல வருவேன், ஆனால் சொல்லாமல் நிறுத்திடுவேன். ஏன்னா அது மற்றவங்களுக்கு இடரெல்லாம் போயிடக்கூடாதேன்றக்காக சொல்ல மாட்டேன். பாதியில் நிப்பாட்டிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். இன்றைக்கி சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஜெபம் பண்ண எங்கள் வீட்டில் எல்லாம் முடியாது. ஜெபம் பண்ண முடியாதுன்னா நான் ஏன் ஜெபம் பண்ணுறேன்லாம் அடிக்க மாட்டாங்க, ஜெபிக்கக்கூடாதுன்னு திட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு விடுதலையோடு என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. வீட்டுக்குள்ளே எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு, அது எங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருப்பாங்க. எப்பயுமே போக்குவரத்துவாக தான் இருக்கும். ஒரு நாள் எங்கள் வீட்டு கதவு பகல்லலாம் சாத்தியெல்லாம் இருந்ததே இல்லை. அதனால் ஜெபிக்க என்ன செய்யாது, முடியாது. ஆனால் பக்கத்தில் எங்கள் சித்தப்பா வீடு இருக்கும்.
அங்கே யாருமே வரமாட்டாங்க. அங்கே இங்கே கீழே ஒரு வீடு, மேலே ஒரு ரூம் இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். மேலே அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் அவங்க வீட்டில் ஜெபிக்கும் போது அன்றைக்கி ஏதோ ஒரு இது சாம்பிராணிலாம் போட்டு வாசம், வீடே ஒரே ஒரு பக்கம் சூடம் எரியுது, ஒரு பக்கம் சாம்பிராணி புகை, ஒரு பக்கம் பத்தி. அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஜெபிக்க போனேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இங்கேயா உட்காந்து ஜெபிக்கிறதுன்னு. அப்புறம் யோசித்தேன், நாம் ஜெபிக்க ஆரம்பித்தா இங்கே உள்ள அந்நியகிரியை தான் வெளியே போகும், நாம் ஏன் வெளியே போகணுன்ட்டு அதுலேருந்து அங்கே தான் ஜெபம் பண்ணுவேன். பகல் நேரத்தில் அவங்க வீட்டில் போய் என்ன செய்வேன், நல்லா விடுதலையோடு, யாருமே இருக்க மாட்டாங்க மாடியில், நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஆனால் நான் ஜெபிக்கிற இடத்துல சுற்றி சுற்றி எல்லா விக்கிரக படமும் இருக்கும். இங்கிட்டு சூடம் எரியும், அங்கிட்டு சாம்பிராணி, இங்கிட்டு பத்தி இருக்கும். அத்தனை இருந்தாலும் அது அவைகளுக்குள்ளே இருக்கிறதை பார்க்கல எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். 100 சூடம் எரிஞ்சாலும் சரி, நடுவில் உட்காந்து இயேசுவே நீர் பெரியவர்னு அங்கே இறங்கி வந்துடுவார். இங்கே எப்படின்னா சூடம் ஏறினாலே அங்கே அம்மா வந்துடும், ஆத்தா வந்துடும், அந்த பயம்தான். அது ஏன் வருது? நாம் இருக்கிற இடத்துல அது எப்படி வரும்? அது வரவே வராது. நாம் எங்கே போய் இருந்தாலும் அந்த இடத்துல தேவனோட வல்லமை வெளிப்படணும். 1000 எலியா அதுக்கு நல்ல ஒரு உதாரணம். எலியா இல்லை, 450 பேர், 400 பேர், மொத்தம் 850 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு அவங்கவுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் சொல்கிறாங்க, மந்திரம் ஓதுறாங்க, உயின்னு என்னென்னமோ சொல்லி கத்துறாங்க. இவர் அமைதியாக நிற்கிறார். அமைதியாக நின்றுட்டு ஃபஸ்ட்டு இடத்த அவங்களுக்கு கொடுங்க, நீ கூப்பிடு, நல்லா கூப்பிடு. உன் சாமி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஆமாம், அலுவலாக இருக்கும்னு பைபிளில் இருக்குது. ஆனால் மூல மொழி பெயர்ப்பில் பாத்ரூம் போயிருக்குன்னு இருக்கும். பாத்ரூமுக்கு போயிருக்க போது வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணி கூப்பிடு, நல்லா கூப்பிடு, நல்லா கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடு ஓஞ்சதுக்கப்புறம் இவர் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அசட்டை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக பிசாசு ஒரு காரியத்தை கொண்டு வரானா அதை என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர், உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அதனால் நான் ஐயோ ஒருத்தர் அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு. ஒரு சகோதரியை சொன்ன பாருங்க, அந்த சகோதரிக்குள்ளே இயேசு இருக்கிறார், அவங்க பையனுக்குள்ளே இயேசு இருக்கார், மருமகளுக்குள்ளே இயேசு இருக்கார், பேர பிள்ளைங்களுக்குள்ளே இயேசு இருக்கார். அவங்க வீட்டுக்கார் ஒருத்தருக்குள்ளே மட்டும் யார் இருக்கா? வேற ஆள் இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இவரால் தாங்க எங்கள் ஆசீர்வாதமே தடை. அப்படியா? அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை விட, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை விட, இந்த ஒரு ஆள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால உன் குடும்பத்துக்கே ஆசீர்வாதம் இல்லாமல் போச்சா? என்ன ஒரு வெளிப்பாடு! ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாங்கனாலும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எல்லாமே பிசாசினுடைய வழியில் நடந்தாலும் ஒரே ஒரு ஆள், உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போ அப்படி சொன்னால் எப்படி வெட்கப்பட்டு போ? எப்படின்னா ஜெபிக்க உட்காரும் போதே என்ன ஜெபம் தெரியுமா? இயேசு நாமத்தினால என் கணவருக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள் கட்டப்படட்டும், ஆசீர்வாதத்துக்கு என் கணவர் தடையா இருக்கிறார் ஆண்டவரே, அவரை தொடுங்க ஆண்டவரே. எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவரே என் மனைவி, ஆண்டவரே இப்படி இருக்க ஆண்டவரே, என் மனைவி அந்நிய தெய்வங்களை தேடி போது ஆண்டவரே, அதனாலதான் ஆண்டவரே எங்க குடும்பத்துல பிரச்சனை. இவங்களே ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவர் சொல்லுவார், நான் அப்படி சொல்லவே இல்லையே, ஏன்னா நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு ஆள் இயேசுவை நம்பினா முழு குடும்பத்துக்கும் அவர் கேரண்டி கொடுக்குறாரு. நாம என்ன தெரியுமா, நமக்கு என்ன மைனஸ்னாலும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மேலே தூக்கி போட்டுருவோம். ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க ரசிக்கப்பட்டாங்க, கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் ரசிக்கப்பட்டாரு, அவரும் கர்த்தருக்குள்ள வந்துட்டாரு. அவங்க பையன் ஒரு ரசிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்துருச்சு. அவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு எங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்துங்க பெரிய போராட்டங்க, சத்துருவோட தாக்குதலுங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போதுங்க, வேலையே இல்லாம போதுங்க. ஏன் அப்படின்னா புறஜாதிக்குள்ள வந்துருச்சு. நீ கூட்டு வந்தியா? இல்ல. உங்க வீட்டுக்காரர் கூட்டு வந்தாரா? இல்ல. உன் பையன் தானே கூட்டு வந்தான். அப்புறம் ஏன் உனக்கு பிரச்சனை வருது? அப்புறம் ஏன் நீங்க என்ன செய்யலாம்? ஆண்டவரே எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, அவன் கூட்டிட்டு வந்திருக்கான், அது எந்த விதத்திலையும் எங்களையோ உங்க குடும்பத்தையும் என்ன செய்யாது, பாதிக்காதுன்ற ஒரு விசுவாசத்தோட இருக்கு. அதை விட்டுட்டு அது கும்பிடுது, ஐயோ அது காலையிலேயே என்ன பண்ணுது, அந்த ஒரு படத்தை கொண்டு வந்து வைக்குது, அது வச்சுட்டு போகுது, அந்த படம் போயிடும்.
ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தேன். அது ஆண்டவர் ஏவனார், இவங்களுக்கு வாங்கி கொடு அப்படின்னு. நான் பைபிள் அவ்வளோக்கா யாருக்குமே வாங்கிலாம் தரமாட்டேன், அவங்கவுங்கள தான் வாங்கிக்குவாங்க. வாங்கி தர சொன்னப்ப அவங்களுக்கு வாங்கி கொடுத்தப்ப சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம், இது நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படிங்களா அப்படின்னு அந்த பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அதை கொண்டுட்டு போய் நேராக செல்ஃபில் வச்சுட்டாங்க. எந்த செல்ஃபில்? சாமி செல்ஃபில் வச்சுட்டாங்க. இங்கிட்டு அவங்க வழிபடுற ஒரு சாமி, அங்கிட்டு அவங்க வழிபடுற ஒரு சாமி, இங்கிட்டு ஏசு பைபிள். பைபிள் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னா, இப்போ ஏன்டா இதுக்கு பைபிள் வாங்கி கொடுத்தோன்னு தெரியலையே அப்படின்ட்டு வந்துட்டேன். நான் வந்து ஏசப்பா நானாக தான் வாங்கி கொடுத்தேனா, நீங்கள் வாங்கி தரீங்க, இது கொண்டுட்டு போய் எங்கே வச்சுருக்குது, அந்த படத்தோட படமா பைபிளையும் வச்சிருச்சே அப்படின்றப்ப ஏசப்பா எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். உடன்படிக்கை பெட்டிய தாகோன் கோயிலில் கொண்டு போய் வச்சப்ப தாகோன் தான் தலைக்குப்புற விழுந்து உடஞ்சிச்சு, உடன்படிக்கை பெட்டிக்கு ஒன்றும் ஆகலை. பைபிள் அங்கே போயிடுச்சு, இல்லை அந்த செல்ஃபில் ஒன்றுமே இருக்காதுன்னாரு. கர்த்தரோட கிருபையில் இன்னைக்கு அந்த செல்ஃபில் எதுவுமே கிடையாது. அந்த குடும்பத்துக்கே இயேசுதான் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் என்ன தெரியுமா, பைபிளை கொடுத்தோன்னே அவங்க கொண்டு போய் செல்ஃபில் வச்சோன்னே, இங்கே பாருங்க நீங்கள் கொடுங்க பைபிளை, என்னங்க நீங்கள் அங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறீங்க, ஐயோ இது எவ்வளோ பரிசுத்தமான புத்தகம், பரிசுத்தமான வேதம், இதில் இருக்க வார்த்தையெல்லாம் உயிருள்ள வார்த்தை, இதை கொண்டுட்டு போய் நீ விக்கிரகத்தோடு சேர்த்து வைக்கிற, நீ பைபிளை கொடும்போத அப்படின்னு பைபிளை பிடிங்கிட்டு வச்சுருவேன். அதில் இருக்கக்கூடிய பவரை விட இதில் இருக்கக்கூடிய பவர் பெருசு. இதை அவன் கொண்டு போய் எங்கே வேணாலும் வைக்கட்டுமே, அவன் கோயிலுக்குள்ளே வைக்கட்டும், எதுக்குள்ளே வேணாலும் வைக்கட்டும், அதை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவளையே படக்கூடாது. இயேசுடைய வல்லமையை பெருசாக நம்ம பார்க்க கற்றுக்கணும், அவரை பெருசாக பார்க்க கற்றுக்கணும். நம்ம அவரெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டோம், நம்ம பிரச்சனையை தான் பெருசாக பார்ப்போம், நமக்கு உடம்புல இருக்க வியாதியை பெருசாக பார்ப்போம், நமக்கு இருக்க குறைவுகளை பெருசாக பார்ப்போம். இயேசுவை பார்ப்போம், அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். எந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னு கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு நல்லாச்சுன்னு கேட்பாங்க. இவ்வளோ பெரிய வியாதி இருந்துச்சு, எப்படிங்க உங்களுக்கு சரியானுச்சு, வேற எங்கேயாவது போனீங்களா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, ஜெபம் பண்ணாங்க, ஒன்றுங்க சும்மா சொல்கிறாங்க. எங்கே சொன்னால் நம்ம போயிடுவோமோன்னு பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளை பார்த்தா சொல்லணும், இது பொய் சொல்லுது, இது என்னத்தையோ மறைக்குதுன்னு நம்மள்ட்ட சொல்லணும். அப்போ தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார், இடைப்படுகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். யோபு 37:5. வியத்தகு முறையில் நம் ஆண்டவர் முழங்குவதினால் நம் யோசனைக்கும் அறிவுக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சத்தத்தை தொனிக்க பண்றதுனால நம்ம யோசனைக்கும் நம்ம அறிவுக்கும் எட்டாத பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுமா நடக்கும். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். செழிப்பான புது வாழ்வு, புது வாழ்வு என் தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு நம் தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன்
செய்யப்படத்தக்க வகையிலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சத்தத்தை நீர் தொனிக்க பண்ணினதினால் எங்கள் யோசனைக்கும் எங்கள் அறிவுக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கும் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் ஐயா. இயேசுவே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். இயேசுவே, உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, சபையிலே நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையை நாங்கள் எனக்கென்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் வாழ்க்கையில உம்முடைய சத்தத்தை நீர் தொனிக்க பண்ணுவீராக. என் வாழ்க்கையில உம்முடைய வார்த்தையின் வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவரே, யோபு 37:5 சொல்லப்பட்ட ஆண்டவரே அந்த வசனத்தின் வல்லமை என் வாழ்க்கையில இறங்குவதாக ராஜா, இறங்குவதாக ராஜா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும், என் குடும்பத்தில நடக்கட்டும், எங்கள் திருச்சபையில நடக்கட்டும் ஐயா. என் மூலமாய் எங்கள் தேசத்திலே நடக்கட்டும், எங்கள் மூலமாய் இந்த தேசத்திலே நடக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இயேசுவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்ம கூட பேசினாரு, இப்ப நம்ம பேச போறோம். அவர் என்ன பேசினாரோ அதுக்கு பதில் பேச போறோம். இயேசுவே, உங்க வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் அப்படியே எனக்குன்னு எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. உங்க வார்த்தை என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நடப்பிக்கும்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. நடப்பிக்கும் நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆண்டவரை யோசிச்சு பார்த்தாலும் எங்க அறிவுக்கு எட்டாத ஆண்டவரை தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையிலே ஆண்டவரை செயல்பட போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும் ஆண்டவர். இப்ப இந்த மாலை வேளை என்னோடு பேசி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, இந்த மாலை வேளையில வந்திருக்கிற தேவ ஜனத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொஞ்சம் பேரை கொண்டாடி அநேகம் பேரை கொண்டாடி ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று வேதம் சொல்லுது. ஒரு வெள்ளி பணத்தை சம்பாதிக்க வேண்டுமானால் ஆண்டவரே, அந்த பேதுரு எவ்வளவு பிரயாசப்படணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த போது நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்த போது, கர்த்தருடைய ஆலோசனை வந்த போது, கர்த்தருடைய வழி நடத்துதல் வந்த போது ஆண்டவரே அதிக கஷ்டம் இல்லாம, ஆண்டவரே அதிக பிரயாசம் இல்லாம, ஆண்டவரே தேவையில்லாத அலைக்கழிப்புகள் இல்லாம, ஆண்டவரே அப்பா ஒரு சுமூகமான முறையில அந்த வெள்ளி பணத்தை அவர் பெற்றுக்கொண்டார் ஐயா. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தேவைன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ, என்ன நன்மை நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எது வேணும்னு நினைக்கிறாங்களோ, அது இயேசுவின் நாமத்தினாலே லேசாக அவங்க காரியம் ஆண்டவரே நடக்கட்டும் ஐயா. பலன் உள்ளவனுக்காக பலன் அற்றவனுக்காக உதவி செய்யும். உமக்கு லேசான காரியம் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. சாட்சிகளா எங்களை நிறுத்த போறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆக விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொன்னா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்கள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. இப்படி இருக்க இவனுக்கு, யாருக்கு? இவனுக்கு இந்த பலத்த செய்களும் ஞானமும் எப்படி வந்தது? எல்லாரும் ஆச்சரியப்பட்டான் இயேசுவை பார்த்து. அது மாதிரி ஆச்சரியப்படணுங்கிறவங்கள பார்த்து நிச்சயம் அப்படியே செய்வார். ஆண்டவருடைய வல்லமையில் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்